இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை விசுவாசி. அப்போஸ்தலர் 8:37 அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றார். அதாவது இந்த வசனம் அழகா சொல்லுது, நாங்கள் முழு இருதயத்தோடையும் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோமாக இருந்தால் அந்த காரியம் நடைபெறுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம், ஆனால் முழு இருதயத்தோடையும் விசுவாசிக்கிறோமா என்று பார்த்தால் ஒரு சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் அவிசுவாசங்கள் வருது. ஒரு விஷயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனாலும் அந்த காரியம் நடக்காவிட்டால் என்ன செய்வது, ஒருவேளை அது கைகூடி வராவிட்டால் என்ன செய்வதென்று சொல்லி நாங்கள் நினைக்கும் பொழுதே எங்களுடைய விசுவாசம் அந்த இடத்துல தோற்று போய்விடுகிறது. நாங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறோமாக இருந்தால் இப்படியான கேள்விகள், சந்தேகங்கள் எதுவுமே எங்களுக்கு வராது. உதாரணமாக நாங்கள் வேதாகமத்தில் பேதுருவை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், தேவன் தண்ணி மேலே நடந்து வரும் பொழுது பேதுரு தானும் வர வேண்டும் என்று சொல்லி தேவனை கேட்டு அவரும் நடந்து வருகிறார். ஆனால் அவருக்கு ஏற்படுகிறதான ஒரு சின்ன அவிசுவாசம் அவரை அந்த நீருக்குள் மூழ்கி போக செய்கிறது. அதே போல நாங்களும் விசுவாசிக்கிறோம், ஆனால் ஒரு சில அவிசுவாசங்கள் ஏற்படும் பொழுது நாங்களும் தோற்று போய் விடுகிறோம், எங்களையும் அந்த அவிசுவாசம் மூழ்கடித்து விடுகிறது. ஆகையால இந்த வசனத்தில் சொன்னது போல நாங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் விசுவாசித்ததை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆகையால முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். Have a hopeful day.